இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கால்சியம், விட்டமின் டி எது எதெல்லாம் கிடைக்கும்னு நம்ம பழைய வீடியோல பார்த்தோம். இப்போ எதுக்காக விட்டமின் டி தேவைப்படும்? கால்சியம் மட்டும் நம்ம எடுத்தா போதும் இல்ல. போன்ல கால்சியம் தானே தேவைப்படுது அப்படின்னா, விட்டமின் டி ஒரு கால்சியத்தை போன்ல போய் டெபாசிட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். எப்படி நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்றதுக்கு யாரையாவது நம்ம அனுப்புறோமோ அது மாதிரி விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் போன்ல போய் டெபாசிட் ஆகும். ஸோ இந்த விட்டமின் டி கிடைக்கிற வழிமுறைகளில் நம்ம ஏற்கனவே ஒரு 5 உணவுப் பொருட்களை பார்த்தோம். முக்கியமாக அது நான் வெஜிடேரியன் டயட்டில் அதிகமாக இருக்குது. அதாவது மீன் மற்றும் அசைவ உணவு கல்லீரலில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். இதை தாண்டி விட்டமின் டி நம்மளே உடம்புல உற்பத்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தோலில் இருக்க கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு பொருள்ல இருந்து சூரிய ஒளி படும்போது அது விட்டமின் டியாக மாறுது. ஸோ அதனால நம்ம வெயிலில் நிறையா நேரம் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி சத்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிலேயே போகாமல் இருக்கிறவங்களுக்கு ஏசி ரூம்லேயே இருப்பாங்க, இல்லை ஃபுல் ட்ரெஸ்டாக இருப்பாங்க, பர்தா போட்டுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ இந்த விட்டமின் டி நம்ம உடம்புல நம்ம சாப்பாட்டில் ஏதாவது எடுத்துக்கிட்டோம், இந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டா டைரெக்டாக அப்படியே விட்டமின் டி கிடைச்சிருமா அப்படிங்கிறது அப்பயும் கிடையாது. நம்மளுடைய கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் ரெண்டுமே நல்லா இருக்கும், ரெண்டுமே நல்லபடியாக வேலை செய்யணும். விட்டமின் டி 2 முறை அந்த விட்டமின் டி ஒரு முக்கியமான பொருளாக மாறுது. கல்லீரலில் ஒரு தடவையும் சிறுநீரகத்தில் இன்னொரு தடவையும் இப்படி மாறினா மட்டும்தான் விட்டமின் டி ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவான ஒரு பொருளாக மாறி அது கால்சியத்தை போன்ல போய் டெபாசிட் பண்ணும். இந்த ப்ராசஸ் பேர் மினரலைசேஷன் சொல்றோம். இது குழந்தைகள்ல ரொம்ப முக்கியமானது, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த எலும்பு வளர்ச்சி மற்றும் குழந்தைகள்ல எலும்பு நலனை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.